வணக்கம் நண்பர்களே, நமது கிரிக்கெட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களையும் சீட்டி நுனியில் உட்கார வைத்திருக்கும் IPL 2026 தொடரின் பிளே ஆஃப் சுற்றின் முழுமையான அலசலைதான். 2 மாதங்களாக பல அதிரடி ஆட்டங்கள், பல தில்லரான வெற்றிகள், பல ஏமாற்றங்கள் என அனைத்தையும் தாண்டி இப்பொழுது நாம் தொடரின் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்துவிட்டோம். IPL என்பது வெறும் விளையாட்டல்ல, அது இந்தியாவின் ஒரு திருவிழா என்பதை இந்த 2026 சீசனும் மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக நிரூபித்துள்ளது. லீக் சுற்றியின் ஆட்டங்கள் எல்லாம் முடிவடையும் தருவாயில் எந்தெந்த அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன, யார் யாருடன் மோதப் போகிறார்கள், முதல் தகுதி சுற்றில் களமிறங்க போகும் அந்த 2 மாபெரும் பலசாலி அணி எவை மற்றும் இறுதிப் போட்டி வரை செல்லப்போகும் அணிகளின் வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் மிக ஆழமாக இந்த வீடியோவில் நாம் பேசப் போகிறோம். முதலில் நாம் புள்ளி பட்டியலின் உச்சியை பற்றி பேசுவோம். இந்த ஆண்டு புள்ளி பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடித்தது தங்களுக்கு என்று ஒரு அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை உருவாக்கியுள்ள அணிகள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ். நடப்பு சாம்பியனான RCB அணி இந்த ஆண்டும் தங்களது மிரட்டலான ஃபார்மை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது. லீக் போட்டிகளில் அபாரமாக விளையாடி 18 புள்ளிகளை பெற்று ரன் ரேட் அடிப்படையில் கம்பீரமாக முதலிடத்தில் அமர்ந்துள்ளது. மறுபுறம் குஜராத் டைட்டன்ஸ் அணி IPL வரலாற்றில் தடம் பதித்த நாள் முதல் இன்று வரை தங்களது தொடர் வெற்றிகளுக்கு பெயர் போன ஒரு அணி. அந்த அணியும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 18 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த 2 அணிகளும் தான் வருகின்ற மே 26ஆம் தேதி நடைபெற உள்ள முதலாவது தகுதி சுற்றில் நேருக்கு நேர் மோத போகின்றன. இந்த குவாலிஃபயர் 1 போட்டி எங்கு நடைபெறுகிறது தெரியுமா? இமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலாவில் உள்ள அந்த அழகான மைதானத்தில்தான். தர்மசாலா மைதானம் பொதுவாக வேகப்பந்து வீச்சாளருக்கு நல்ல சாதகமாக இருக்கும். அங்கு வீசும் குளிர்காற்றும் பிச்சில் இருக்கும் பவுன்ஸு பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். பெங்களூர் மற்றும் குஜராத் ஆகிய 2 அணிகளுமே உலக தரம் வாய்ந்த வீரர்கள் இருப்பதால் இந்த போட்டி ஒரு அனல் பறக்கு யுத்தமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பவர் பிளே ஓவர்களில் இரு அணிகளின் பேட்ஸ்மேன்களும் எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பதுதான் இந்த போட்டியின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக இருக்கப் போகிறது. இந்த குவாலிஃபயர் 1 போட்டியின் மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால், இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு, அதாவது அகமதாபாத்தில் நடைபெற உள்ள மாபெரும் ஃபைனல்ஸ்க்கு தகுதி பெற்றுவிடும். ஒருவேளை இதில் தோல்வியடையும் அணிக்கு தொடரை விட்டு வெளியேறாமல் மீண்டும் ஒரு வாய்ப்பாக குவாலிஃபயர் 2 போட்டியில் விளையாடும் சலுகை கிடைக்கும். அதனால் 2 அணிகளுமே இந்த போட்டியில் எந்தவித பயமும் இன்றி தங்களது முழு பலத்தையும் வெளிப்படுத்தி விளையாடுவார்கள். முதல் 2 அணிகளை பற்றி பார்த்துவிட்டோம். 3வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி உள்ளது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த சீசனில் ஹைதராபாத் அணி விளையாடிய விதம் மிக சிறப்பாக அமைந்துள்ளது. அந்த அணியும் 18 புள்ளிகளை பெற்றிருந்தாலும் ரன் ரேட் அடிப்படையில் பெங்களூர் மற்றும் குஜராத் அணிகளை விட சற்று பின்தங்கி 3வது இடத்தை பிடித்துள்ளது. ஹைதராபாத் அணியின் பேட்டிங் வரிசையில் இந்த முறை எதிரணிகளின் பந்துவீச்சை நாலாபுரமும் சிதறடித்து ஒரு மாபெரும் அச்சுறுத்தலாக திகழ்கின்றது. இப்பொழுது அனைவரின் கவனமும் அந்த 4வது இடத்தின் மீதுதான் இருக்கிறது. முதல் 3 இடங்கள் உறுதியாகிவிட்ட நிலையில் அந்த கடைசி டிக்கெட்டை பெறப்போவது யார் என்ற ரேஸ் மிக கடுமையாக நிலவி வருகிறது. தற்போது 14 புள்ளிகளுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 4வது இடத்தில் நீடிக்கிறது. ராஜஸ்தான் அணி இந்த சீசனின் ஆரம்பத்தில் தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் ஆதிக்கம் செலுத்தியது. ஆனால் இப்பொழுது பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்ய கடைசி போட்டி வரை காத்திருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் அணி தங்களது கடைசி லீக் ஆட்டத்தில் பலம் வாய்ந்த மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இந்த போட்டி ராஜஸ்தான் அணிக்கு மிக முக்கியமான போட்டியாகும். இதில் அவர்கள் வெற்றி பெற்றால் எந்தவித சிக்கலும் இன்றி மற்ற அணிகளின் முடிவுகளை பற்றி கவலைப்படாமல் நேரடியாக 4வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி விடுவார்கள். ஒருவேளை ராஜஸ்தான் அணி இந்த போட்டியில் தோல்வடைந்து விட்டால் நிலைமை முற்றிலும் மாறிவிடும். அந்த ஒரே ஒரு வாய்ப்புக்காக பஞ்சாப் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய 3 அணிகளும் நூலிலையில் காத்து கொண்டிருக்கின்றன. ராஜஸ்தானின் தோல்வி இந்த அணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். இந்த அணிகள் தங்களின் ரன் ரேட்டை அடிப்படையாக வைத்து பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைய கடுமையான போட்டியை ஏற்படுத்தும். இப்பொழுது பிளே ஆஃப் சுற்றின் அடுத்தடுத்த போட்டிகளை பற்றி பார்ப்போம். புள்ளி பட்டியலில் 3வது இடத்தை பிடித்துள்ள சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் 4வது இடத்தை பிடிக்கப் போகும் அணிக்கும் இடையிலான எலிமினேட்டர் போட்டி மே 27ஆம் தேதி சண்டிகரில் நடைபெற உள்ளது. எலிமினேட்டர் போட்டியில் தோற்கும் அணி எந்தவித 2வது வாய்ப்புமின்றி நேரடியாக தொடரை விட்டு வெளியேறிவிடும். வெற்றி பெறும் அணி அடுத்த கட்டத்திற்கு, அதாவது குவாலிஃபயர் 2 போட்டிக்கு முன்னேறும். சண்டிகர் மைதானம் ஒரு சிறந்த பேட்டிங் ட்ரக்காக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த போட்டியில் ரன் மழை பொழிவது உறுதி. அடுத்ததாக இந்த எலிமினேட்டர் போட்டியில் வெற்றி பெறும் அணி தர்மசாலாவில் நடைபெறும் குவாலிஃபயர் 1 தோல்வியடைந்த அணியுடன் மே 29ஆம் தேதி மீண்டும் அதே சண்டிகர் மைதானத்தில் மோதுவார்கள். இதுதான் குவாலிஃபயர் 2.
இறுதிப் போட்டிக்கு செல்லும் இரண்டாவது அணியை முடிவு செய்யும் மிக முக்கியமான போட்டி இது. இறுதியாக உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த மாபெரும் நாள் மே 31, 2026 IPL தொடரின் சாம்பியன் யார் என்பதை தீர்மானிக்கும் மாபெரும் இறுதிப் போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற உள்ளது. 1 லட்சத்திற்கு மேற்பட்ட ரசிகர்கள் முன்னிலையில் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்தில் விளையாடுவது என்பது எந்த ஒரு வீரருக்கு ஒரு கனவு போன்றது. நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மீண்டும் ஒரு முறை கோப்பையை வெல்லுமா அல்லது குஜராத் டைட்டன்ஸ் மீண்டும் ஒரு முறை கோப்பை வென்று தங்களது ஆதிக்கத்தை நிலைநாட்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த IPL தொடர் முழுவதும் பல இளம் வீரர்கள் தங்களது திறமையை உலகிற்கு வெளிப்படுத்தி உள்ளனர். தர்மசாலாவில் தொடங்கும் இந்த பிளே ஆஃப் பயணம் சண்டிகர் வழியாக அகமதாபாத்தில் ஒரு பிரம்மாண்டமான முற்றுப்புள்ளியுடன் முடிவடையப் போகிறது. ஒவ்வொரு போட்டியும் ஒவ்வொரு விதமான சுவாரஸ்யத்தை கொடுக்கப் போகிறது. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் இந்த கிரிக்கெட் ஜூரம் இறுதிப் போட்டி வரை நம்மை தூங்க விடாமல் செய்ய போகிறது. இந்த பிளே ஆஃப் போட்டிகள் அனைத்தையும் நாம் ஆவலுடன் கண்டுகளிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்களது நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.